அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. மகா மூவிஸ் மகரிஷி கொண்டா வழங்கும் அனில் கட்ஸ் இயக்கத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடிக்கும் சபரி வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். காப்பி ரைட்டு கொண்டாட வேண்டியது யாருன்னா ப்ரொடியூசர். எல்லா பணத்தையும் வாங்கிடுறீங்க, எல்லா கூலிக்கு வேலை செய்றீங்க. நான் அதிகமாக சொல்லலை, உண்மையா கூலிக்கு சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. இல்லை காலமெல்லாம் உழைச்சார, இந்த கட்டிடம் கட்ட வந்தார அப்படின்னு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை வச்சு பணம் வச்சு இந்தாயா நீங்கள் நல்ல மாதிரியா கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பட்டு கட்டடமே என்னதுதான், நான் தானே கட்டினேன் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? எவ்வளவு முட்டாள்தனமா. இளையராஜா சார் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ கேட்கறது பற்றி சைடு இருந்த தரப்பில் உள்ளவங்க சொல்றது என்னன்னா, இது வந்து ஒரு கிரியேட்டிவ் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து என் கிரியேஷன் மூலமாக கொண்டு வரது வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து சொந்தமான ஒரு விஷயம். கிரியேட்டிவ் நீ வீட்லயே வச்சு பாடிக்க வேண்டியதானே. பணத்துக்கு தான் நீங்கள் கிரியேட்டிவ் வந்தது, வேலை வித்துட்டீங்க. வித்துட்ட பொருளை மறுபடியும் நீ கேட்கக்கூடாது. நீங்கள் வெறும் தன்னே தன்னே தன்னானே தன்னேன்னா அது மக்கள் கேட்டுருவாங்களா? இவர் போட்டது தன்னானே தனது தான். அதுக்கு வரிகளை உருவாக்குது வைரமுத்து, ஸ்நேகன் போன்ற கவிஞர்கள். அப்போ அவங்களுக்கு கிரியேட்டிவ்க்கு பணம் வேணுமே, காப்பிரைட் வேணுமே. மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சாமின்னு தானே வந்து ரஜினி சாரும் இளையராஜா சாரும் பேசிக்கிடுவாங்க மேடைகளில், எதுக்கு வந்து ரஜினி சார் படத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் இளையராஜா சார்? நாங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் எப்படி அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க. கட்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்னுடைய இசையமைத்த பாட்டை பாடினா. இப்போ நம்ம ஊரில் வந்து பயங்கரமாக ஒரு டாபிக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ சார். நம்ம இளையராஜா சார் ஆல்ரெடி நம்ம இளையராஜா சார் மேலே நிறைய அந்த டாபிக் இருந்தாலுமே, நம்ம இந்த கூலி படம் இப்போ ரீசெண்டாக சன் பிக்சர்ஸ்லேருந்து விட்டுருந்தாங்கல்ல, கூலி சூப்பர் ஸ்டார் படத்தோட கூலி டீசர் அந்த டைட்டில் ரிவீல் விட்டுருக்கும் போது அந்த படத்தோட பாட்டுக்கு வந்து என்னோட பாட்டு தான்ப்பா அப்படின்னு வந்து சார் வந்து காப்பிரைட்ஸ் விட்டுருந்தாங்க இளையராஜா சார். நீங்களுமே அந்த இளையராஜா சார் அந்த காப்பிரைட் இஷ்யூ பற்றி நிறையா பேசியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் உங்கள் கருத்து என்ன சார்? அதாவது தம்பி, காப்பி ரைட்டுன்னு கேட்குறது ப்ரொடியூசர் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு படம் பூஜை போட ஆரம்பித்து கடைசியில் பூசணிக்காய் உடைச்சி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி ரிலீஸ் பண்ணும்போது கியூபுக்கு பணம் கட்டி அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர். இதுக்கு டைரக்டருடைய பங்கு பெரிய பங்கு. ஒரு படம் டைரக்டர் இல்லாமல் இல்லை, பாட்டு இல்லாமல் கூட படம் இருக்கும், ஆனால் டைரக்டர் இல்லாமல் படம் வளராது. இப்போது ஒரு முதலாளி ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கார். அந்த 2 ஏக்கர் நிலத்தை பயிரிட விரும்பும்போது ஒரு 10 கூலி தொழிலாளியை கூப்பிட்டு ஏர் உழுறது, விதை விதைக்கிறது, நாற்று நடுறது, கடைசியில் களை எடுக்கிறது, அறுவடை பண்ணுறது. அது வரைக்கும் அந்த கூலி தொழிலாளி வேலை பார்க்குறான், டெய்லி கூலி வாங்கிடுறான். அறுவடெல்லாம் பண்ணி கொடுத்த பிறகு கூலியெல்லாம் வாங்கிட்டவன் அந்த நெல்லெல்லாம் எனக்கு தான் சொந்தம், நான் தான் அதை ஏர் உழுது பயிரிட்டு அறுவடை பண்ணி உங்கள்கிட்ட கொட்டினேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதை போல தான் இளையராஜா வந்து நாங்கள் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொடியூசர் டைரக்டர் பேசி இதுக்கு யார் இசை அமைக்கலாம், மியூசிக் டைரக்டர் யாரை போடலாம், இளையராஜாவோ இல்லது எளியராஜாவோ யாரோ ஒருத்தர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் வந்து போகிறதுல டீசல் செலவிலிருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற டிஃபன்லேருந்து, மத்தியான சாப்பாடு வரைக்கும் ப்ரொடியூசர் வாங்கி கொடுக்குறாரு. பிறகு அந்த படத்துக்கு என்ன டியூன் வேணும், சிச்சுவேஷன் டைரக்ட் சொல்லுவார். இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன டியூன் வேணும்னு டைரக்டர் கேட்டு 10 டியூன் 25 டியூன் கூட போடுவாங்க. ஏன்னா டைரக்டருக்கு அது வரணும், திருப்தி ஆகணும். அப்போ தான் டைரக்டர் அதை ஓகே பண்ணுவார். பிறகு ரெக்கார்டிங் போகிறாங்க. ரெக்கார்டிங் போகும்போது இசையமைப்பாளர் மட்டுமே நின்று அது சொல்லலை, மிருதங்கம், ஹார்மோனியம், வயலின், இப்படி எல்லாம் கூட்டு முயற்சி, கூட்டு ஒரு மியூசிக்னால் இதெல்லாம் இருக்கணும். பிறகு இதில் மட்டும் வந்துடாது பாட்டு. இந்த இசை வேணும்னா வைர வரிகள் வேணும், வைர முத்து வேணும், வேற கலைஞர் ஸ்நேகன் வேணும். இப்படி பல கவிஞர்கள், உயர்ந்த கவிஞர்கள்லாம் வச்சு பாட்டு எழுதணும். இந்த பாட்டு மட்டும் போய் சேர்ந்துடாது.
ஒரு பாடகர் வேணும். மனோவா, எஸ்பியா, யாரோ ஒருத்தர் அந்த பாட்டை பி சுசீலாவா, ஜானகி அம்மாவா, அதை அவங்க பாடினாதான் அது உலகுக்கு போய் சேரும், மக்களுக்கு சேரும். ஆக இவ்வளோ பங்குக்கும் பணம் கொடுக்கறது யாரு? ப்ரொடியூசர். என் படத்துக்கு இதெல்லாம் இருந்தால் தான் ஓடும். அதனால் காப்பிரைட்டு கொண்டாட வேண்டியது யாருன்னா ப்ரொடியூசர். எல்லா பணத்தையும் வாங்கிடுறீங்க, எல்லா கூலிக்கு வேலை செய்கிறீங்க. நான் அதிகமாக சொல்லலை, உண்மையாக கூலிக்கு சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. ஒரு கொத்தனார் வீடு கட்டுற வரைக்கும் மேஸ்திரி கூலி வாங்கிட்டு வீடு கட்டிட்டான். கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசத்துக்கு இந்த வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க, மேஸ்திரியை கூப்பிட்டு, இல்லை காலமெல்லாம் உழைச்சார இந்த கட்டிடம் கட்ட வந்தார் அப்படின்னு ஒரு பட்டு வெட்டி பட்டு சட்டை வச்சு பணம் வச்சு, இந்தாயா நீங்கள் நல்ல மாதிரியாக கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா, என்ன பட்டு கட்டடமே என்னது தான், நான் தானே கட்டினேன் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும். அதனால் இளையராஜா காப்பி ரைட்டுன்னு போட்டு ஒவ்வொருத்தரையும் வதை பண்ணுறார், ப்ரொடியூசரை கொல்றார். இவர் இசையமைச்சதில் ஒரு 500 பேர் இருக்குன்னு வச்சுங்க ப்ரொடியூசர், அதில் ஒரு 50 பேர் கூட நல்லா இல்லை. 450 ப்ரொடியூசர் கஷ்டப்படுறான். இப்போ இந்த பாட்டில் வர்ற ராயல்ட்டி அவன் குடும்பத்துக்கு போனால் குழந்தை குட்டிங்க சாப்பிட படிக்க உதவாதான். நீ கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க, பேராசை எதுக்குன்னு கேட்குறேன். இது இளையராஜாவின் பேராசை. காப்பிரைட் அவருக்கு சொந்தம் கிடையாது. இது என் அழுத்தமான வாதம். சார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாதம் வைக்கும்போது இளையராஜா சார் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ கேட்குறது, ராயல்ட்டி கேட்குறத பற்றி அவங்க சைடு இருந்த தரப்பில் உள்ளவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுறதோ இல்லை மற்ற விஷயங்கள் சொல்கிறது வந்து அது ஒரு பொருள், இது வந்து ஒரு கிரியேட்டிவ் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து என் கிரியேஷன் மூலமாக கொண்டு வரது வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து சொந்தமான ஒரு விஷயம். அது என்றைக்குமே வந்து அது ஒரு கிரியேட்டரோட குழந்தைங்கிறதுனால அதை யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது, முழுசாக உரிமை கொண்டாட முடியாது. ஃபாரினர்ஸ்லாம் இது பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் எதுக்கு இது பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு எடுத்து வைக்கிறாங்க சார். கிரியேட்டிவ் நீ வீட்லேயே வச்சு பாடிக்க வேண்டியது தானே, கிரியேட்டிவ் தான். சரி, கதை யார் எழுதுறது? கதை கிரியேட்டிவா இல்லையா? கிரியேட்டிவ் சார். டைரக்டரோட ஒவ்வொரு அறிவு தரத்தால் தான் இந்த படம் மக்களுக்கு போய் நிற்குது. ஒரு பாட்டு மட்டும் இல்லை, ஒரு கதை எழுதுறவன் கிரியேட்டிவா இல்லையா? டைரக்டர் கிரியேட்டிவா இல்லையா? கிரியேட்டிவ் சார். நடிகன் கிரியேட்டிவா இல்லையா? கிரியேட்டிவ். நீ சொல்கிறத அப்படியே வாங்கி அதை முழுமையாக கொண்டாடுறானு. இத்தனை பேர் என் கிரியேட்டிவ் இது நான் பண்ணியிருக்கேன் எனக்கு கொடுன்னா என்ன ஆகும்? எல்லாருக்கும் நாங்கள் கிரியேட்டிவ்க்கு தான் காசு கொடுத்துட்டோம், பணத்துக்கு தான் நீங்கள் கிரியேட்டிவ் வந்தது. வேலை வித்துட்டீங்க. வித்துட்ட பொருளை மறுபடியும் நீ கேட்கக்கூடாது, தப்பு. கடவுளே ஒத்துக்காது. அதான் என் பதில். அவர் நல்ல இசைஞானி, நல்ல திறமையானவர். இதில் ஒரு கெட்ட பேர் எடுக்கிறார். அப்படியே அவர் கெட்ட நேரன்றதுக்கு மோடியோட அம்பேத்கரை ஒப்பிட்டு யாரோ எழுதின ஒரு கட்டுரையை வெளியிடுறார். அம்பேத்கரும் மோடியும் அம்பேத்கர் லெவல்ன்றார். எவ்வளோ பேர் அக்கிரமம் அநியாயம், ஊரே திட்டுச்சு, வசப்பாடுச்சு. அதுக்கு என்ன பரிசு வாங்கினார்? ஒரு எம்பி பதவி. என்கிட்ட இந்தியா கிளிப்ஸ் கூட கேட்டாங்க எல்லாருமே, ஏன் இளையராஜா அம்பேத்கரோட மோடி ஒப்பிடுவது சரியானா? நான் மிகப்பெரிய தவறு. எந்த சமுதாயம், அந்த சமுதாயம் கூட ஒத்துக்காது, எந்த சமுதாயம் ஒத்துக்காது. அம்பேத்கர் என்பவர் உலகமாக அறிஞர், மேதை. அவரை போய் ஒரு மோடி திறமைசாலி பிரதமர், பட் அந்த அளவுக்கு ஒரு சட்ட நுணுக்கம் இருக்கானே இருக்காது. அதனால் இவருக்கு பின்னால் பாருங்கள், ஏதோ ஒரு எம்பி பதவி கிடைக்க போகுதுன்னு நான் அப்போவே சொன்னேன். சொன்ன 3வது மாதம் ஒரு எம்பி பதவி கொடுத்தாங்க. சரி, எம்பி பதவி வாங்கினிய பாராளுமன்றம் பக்கம் போய் பார்த்தீங்களா? பதவியேற்க போன தவிர மீது ஏதாவது பண்ணாரா? அதனால் வேஸ்ட். அவர் நல்ல மாதிரியாக பேராசையை விட்டுட்டு பாட்டில் இசையில் கவனம் செலுத்தி மேலும் சம்பாதிக்கிட்டோம். எனக்கு சொந்தம் சொல்லாதீங்க. காட்டில் போகிற காரியங்கள் எல்லாம் இசையெல்லாம்
நம்ம வைரமுத்து மாபெரும் கண்ணதாசனுக்கு அடுத்தது பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் கண்ணதாசனுக்கு அப்புறம் வைரமுத்து, இன்னும் சில கவிஞர் இருக்காங்க, ஸ்நேகன் தம்பி போல நல்ல கவிஞர்கள் இருக்காங்க. பட் அவங்க கிரியேட்டிவ் இல்லையா பாட்டு? அந்த பாட்டு இல்லாமல் இந்த இசை ஒலிக்குமா, வெளியே வருமா? நீங்கள் வெறும் தன்னே தன்னே தன்னானே தன்னேன்னா அது மக்கள் கேட்டுருவாங்களா? இவர் போட்டது தன்னானே தன்னை தான். அதுக்கு வரிகளை உருவாக்குது வைரமுத்து, ஸ்நேகர் போன்ற கவிஞர்கள். அப்போ அவங்களுக்கும் கிரியேட்டிவ்க்கு பணம் வேணுமே, காப்பிரைட் வேணுமே. ஒரு ப்ரொடியூசர் நொந்து போயிருக்கிறாங்க படையெடுத்து, அவங்களுக்கு ஏதோ 4 காசு வரட்டுமே கடைசி காலத்தில் இல்லாமல் இப்படி போராடுறாரு பணத்துக்காக. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவர் நினச்சா. அவருடைய நட்பேரெல்லாம் களங்கமாகி விட்டது. சார் ஏன்னா சார் இளையராஜா சார் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து நிறைய தடவை வந்திருக்கு சார். இந்த காப்பிரைட் இஷ்யூ, ராயல்ட்டி இஷ்யூ வந்து இளையராஜா சாருக்கு நிறைய தடவை வந்திருக்கு, நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சிலர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இளையராஜா சார் மட்டும் கிடையாது, இப்போ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்குமே அந்த காப்பிரைட் இஷ்யூ, ராயல்ட்டி இஷ்யூ வந்து எல்லாருமே வாங்குறாங்க. பட் இம்பார்ட்டனாக இளையராஜா சாரை மட்டும் குறிப்பிட்டு இந்த ராயல்ட்டி இஷ்யூவில் எல்லாரும் தாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்குறாங்க. இவர் தான் காரணம். இதை முன்னால் யாருமே கேட்கல. MS விஸ்வநாதன், ஆஹா மாமேதை, KV மகாதேவன், எவ்வளோ டைரக்டர் இருந்தாங்க, யாருமே கேட்கல. வருவாங்க, இசையமைப்பாங்க, ரெக்கார்டிங்கை முடிப்பாங்க, பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ப்ரொடியூசருக்கு சொந்தம்னு அவங்களுக்கு நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்துட்டோம், என் முதலாளிப்பா அவர் அப்படின்னாங்க. ப்ரொடியூசரை முதலாளிப்பா நான் வேலை செஞ்சேன்பா, சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன்பான்வாங்க. இவர் ஒண்டி தான் ஒரு முதலாளியை மதிக்காமல் கேவலப்படுத்துறது நம்ம இளையராஜா ஒண்டி தான். ப்ரொடியூசர்ஸ் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களே சார்? யாரையும் மதிக்க மாட்டாங்க. அதுக்கு ப்ரொடியூசரே காரணம். ஏன்னா இவருடைய படங்கள்லாம் கொஞ்சம் ஹிட் ஆச்சு. ராமராஜன் பீரியடில் கண்டினியூஸ் ஹிட்டு, நிறைய படம் ஹிட்டு. அவரை நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. திறமையில், இசை திறத்தில் குறைச்சே மதிப்பிடல. அவர் குணத்தில் தான் நான் இப்போ பேசுகிறேன். இந்த பேராசையை தான் நான் கண்டிக்கிறேன். அன்னைக்கு எங்கள் ப்ரொடியூசரு படம் வேணும்னா போய் காலில் விழுந்து, சாலையை போட்டு காலில் விழுந்தான் கியூவில். அதனால் இவருக்கு இந்த ஆணவம் தலைகான ஏறிடுச்சு. அதுக்கு ப்ரொடியூசர் தான் காரணம். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இளையராஜா சாருக்கு ரொம்ப நாளாகவே போய்கிட்டு இருக்கு சார். இந்த ராயல்ட்டி இஷ்யூ வந்து இளையராஜா சார் கேட்க ஆரம்பித்தாலே எல்லாருமே சொல்கிறது தான், உங்கள் இசையை நாங்கள் வந்து நேசிப்போம், உங்களை நேசிப்போம், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறதை வந்து எங்களால் நேசிக்க முடியல. ஏன்னா நாங்கள் தானே பாட்டு கேட்குறோம், மக்களாக நாங்கள் தானே உங்களை தூக்கி இவ்வளோ தூரம் உட்கார சொல்கிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சூப்பர் ஸ்டார் சாரோட படம் வந்து லோகேஷ் கனகராஜ் சாரோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாங்க. அந்த கூலிங்கிற படம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து வெளியில் வந்துச்சு. கூலி சார். ஸோ சன் பிக்சர் ப்ரொடக்ஷனில் வந்து இப்போ அந்த டைட்டில் ரிவீல் மட்டும் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த டிஸ்கோ அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து இவரோட பாட்டு மெட்டு எடுத்து அனிருத் சார் போட்டிருந்தாரு. அப்படிங்கிறதுனால அந்த காப்பிரைட் இஷ்யூ போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து திருப்பி எனக்கு பேமெண்ட் வரணும், இல்லைனா நான் கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சாமின்னு தானே வந்து ரஜினி சாரும் இளையராஜா சாரும் பேசிக்கிடுவாங்க மேடைகளில், எதுக்கு வந்து ரஜினி சார் படத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் இளையராஜா சார்? நாங்கள் SP பாலசுப்ரமணியம் எப்படி அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க. கடைசியில் SP பாலசுப்ரமணியம் என்னுடைய இசையமைத்த பாட்டை பாடினா எனக்கு ராயல்ட்டி கொடுக்கணுன்ட்டார். இந்த கச்சேரி வாசிக்கிறாங்கல்ல கல்யாணத்தில் மேடையில், அவங்க பாடினா கூட காசு கொடுக்கணும், அப்படி கொண்டு வந்துட்டார். அப்புறம் வைரமுத்து, அவர் எவ்வளோ நெருக்கம் அப்படி இருந்தாங்க. கடைசியில் இதில் தான் விரோதியான பாரதி ராஜா, இவருடைய வளர்ச்சியில் அவரும் பெரும் பங்கு உண்டு. ஏன் பஞ்சு அருணாச்சலம் அவர் தான் அன்னக்கிளியில் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ தெருவில் பிளாட்ஃபார்த்தில் உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தவர், இசையமைச்சிருந்தவர் பாரதி ராஜா, கங்கை அமரன், இளையராஜா, பாஸ்கர், இளையராஜா அண்ணன் டி நகர் பனங்கல் பார்க்குள்ளே உட்காந்து வாசித்தாங்க. அன்றைக்கி யார் உனக்கு காப்பி ரைட்டு கொடுத்தா? ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்முடைய அண்ணன் பஞ்சார் நாச்சலம் வந்து உன்னை பிக்ஸ் பண்ணி படையெடுத்து அதை செலவு பண்ணி ஓகே பண்ணும்போது தானே பாட்டு வந்து மக்களுக்கு போச்சு. அந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா அவங்க கதி என்ன? அதை நினச்சி பார்க்கணும். அவர் நினைக்க மாட்டார், அதெல்லாம் கடந்துட்டார். இப்போ அவர் நினைப்பதெல்லாம் பணம் பணம் பணம். சன் பிக்சர்ஸுக்கு ஒரு டியூன் போட்டு ஏதோ பண்ணால் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாமா என்ன? அதெல்லாம் நம்ம படம் வந்துட்டு போட்டோமே.
நான் நம்ம ஊர் மாரியம்மான்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தில் ரஜினிகாந்த் ரசிகையா ஒரு கேர்ள் ஆக்ட் பண்ணுவாள். ரஜினிகாந்த் ரசிகை. அப்போ அவள் கனவுல நான் ரஜினி சாங் ஒன்று வச்சேன். அந்த என்ன ராஜா ராஜா தான் ஏவிஎம் தயாரித்த படம். அந்த ஒரு சாங் வேணும்னு ரஜினி சார்கிட்ட கேட்டேன். அவர் ஏவிஎம்முக்கு ஃபோன் பண்ணி சரவணன்கிட்ட சொன்னார். சரவணன் சார் அந்த சாங் ஃபுல்லாக எனக்கு கொடுத்தாரு, ஃப்ரீயாக கொடுத்தாரு. அவரு தான் சொந்தக்காரர், ஃப்ரீயாக கொடுத்தாரு. அந்த நம்ம ஊர் மாதிரியா பார்த்தா ரஜினி சாங் வரும். ரஜினி சார் கால் பண்ணி சொல்லி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஆமாம், ரஜினிக்கு சொல்லி ராஜன் சார் வருவார், அவர் கேட்குறத பாருங்கள். உடனே இந்த சாங் ஃபுல்லாக அதை ஃபுல்லாக என் படத்தில் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் நீங்கள். நம்ம ஊர் மாதிரியுமா ரஜினி சார் சொன்னார், அவர் கொடுத்தாரு. பணம் கேட்கல. இந்த டியூனில் போடுறதுக்காக அப்படி எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கு. ரைட், அவரை பற்றி பேசுகிற வருத்தமாக இருக்கு எனக்கு. சரி, இந்த சைடு இளையராஜா சார் இப்படி இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு சைடு வந்து நம்ம அனிருத் சார். இப்போ அனிருத் சார் வந்து மியூசிக் போட்டால் பயங்கர ஹிட்டு. இளைஞர்ஸ் மத்தியில் வந்து இப்போ ட்ரெண்டிங் மியூசிக் டைரக்டரே வந்து நம்ம அனிருத் சார் தான் வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அனிருத் சார் எந்த பாட்டு போட்டாலுமே, எப்படி இளையராஜா சார் வந்து காப்பிரைட் இஷ்யூ வருது அப்படின்னா, அனிருத் சார் வந்து ஒரு பாட்டு போட்டாலே காப்பிரைட் வாங்குற மாதிரி ஒரு இஷ்யூ வருது. என்னோட பாட்டு மெட்டு இருக்கு, என்னோட பாட்டு மெட்டை எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பாடல்கள் வந்து அனிருத் சார் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து வாங்கிட்டே இருக்காப்ல. அதை பற்றி உங்க கருத்து என்ன சார்? ஏன்னா பழைய பாட்டுகளை வந்து எடுத்து ரீவைன் பண்ணி போடுறாப்ல, இங்கிலீஷ் பாட்டுல இருந்து எடுத்து ரீவைன் பண்ணி போடுறாப்ல, அனிருத் சார் மேலே நிறைய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உங்க கருத்து சார்? அதாவது எந்த சாங் எடுத்துக்கோ, எந்த மியூசிக் டைரக்டர் போட்டாலும் அந்த இசையில் ஏதாவது ஒரு படத்தோட இசை பாதிப்பு இருக்கும். ஏதாவது ஒரு டியூன் உள்ளே வரும். ஏன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டியூன் வந்துருச்சு ஒரு 50-60 வருஷத்தில். நீங்கள் யார் போட்டாலும் ஒரு சின்ன விஷயம் உள்ளே வரும். இதுக்கெல்லாம் போய் காப்பி ரைட்டு கேட்டுட்டு இருந்தா அனிருத்தும் பேராசக்காரன் ஆயிட்டான். அனிருத்து ஒரு சின்ன பிள்ளை, இன்னும் வளரணும், இன்னும் பெருசாக வரணும். ஏஆர் ரகுமான் எவ்வளோ அடக்கமாக இருந்து ஆரம்பத்தில் அவர் இல்லை. இந்த காப்பிரைட்டு பிரச்சனையே அவருக்கு வரல. இப்போ வந்த பிறகு ஏதோ போகுதுன்னு வச்சுங்க, அவர் கேட்கல. இப்போ காப்பிரைட்டுன்னு கேஸை போட்டு கோர்ட்டு ஆர்டர் பண்ண பிறகு அவருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் போகுது காப்பிரைட்டில் அவர் பாட்டுக்கு. பட் அந்த ஆள் கேட்கல. ஏஆர் ரஹ்மான் அதை கேட்கல. பேராசை இல்லை. உலகத்தில் இந்த அவார்டு, என்ன அவார்டு, ஆஸ்கார் அவார்டு வாங்கி அந்த உலக மேடையில் நிற்கும் போது எல்லா புகழும் இறைவனுக்கே இருந்தார். அப்போ நான் எல்லாமே இறைவனோட ஆள், இந்த விருதும் இறைவனுக்கு சொந்தம்னார். அந்த பெருந்தன்மையில் இன்னொன்று வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன். இளையராஜா ரூமில் போனீங்கன்னா ரமண ரிஷி ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் சில ஃபோட்டோஸ் கூட பார்க்கலாம். அந்த ரமண ரிஷி பின்னால் உடம்புல ஒன்றுமே இருக்காது, ஒரே ஒரு கோவணம் கட்டிகிட்ருப்பார். உண்மையாக முற்றும் துறந்த முனிவர்கள் இந்த கோவணம் கூட கட்ட மாட்டாங்க. சரி, சாமி அவர் கோமணம் கட்டினார். அந்த படத்துக்கு முன்னாலே இவர் நின்றுட்டுருப்பார். இவர் ரூமில் ரமண ரிஷி. அது என்ன அர்த்தம்? இந்த உலகில் எதுவும் நமக்கு சொந்தமில்லை. கடைசி காலத்தில் கோவணத்தை கூட உருவிடுவாங்க. அதை புரிஞ்சு என்ன ஒன்றுமே இல்லை, அதற்கும் ஆசைப்படாத ரமண ரிஷி சிஷ்யன் மாதிரி காட்டிக்கிற நீங்கள் இவ்வளோ ஆசைப்படலாமா? ப்ரொடியூசருக்கு சொந்தமான சொத்தில் பங்கு பெறலாமா? அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். மக்களுக்கு நான் சொல்வது, யாருக்கும் பேராசை வேண்டாம். நாம் கடினமாக உழைக்க வேண்டும், உண்மையாக உழைக்க வேண்டும். அதற்கு இறைவன் கொடுக்கிற கூலி என்னவோ அதை வாங்கி குடும்பத்தை மகிழ்ச்சியோடு நடத்த வேண்டும். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அம்மா அப்பாவை காப்பாற்றுங்க, நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. மகா மூவிஸ் மகரிஷி கொண்டா வழங்கும் அனில் கட்ஸ் இயக்கத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடிக்கும் சபரி வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.